டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே கால் பண்ணி இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு உருளைக்கிழங்கு காரக்குழம்பு சூடா சாதமும் வேணும்னு எங்க வீட்டு தலைவர் ஆர்டர் கொடுத்திருந்தாரு. எனது உருளைக்கிழங்குல காரக்குழம்பான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அதுல சின்ன சின்ன கரெக்ஷன் வேற. நல்ல காரமா புளி போடாம வேணுமாமா, எப்படித்தானோ தெரியல. என்னோட மேரேஜ்க்கு அப்புறம் தான் அந்த காரக்குழம்பே சுத்தமா வெறுத்துட்டேன். முன்னாடி எல்லாம் எங்க வீட்டுல கத்திரிக்காய் முருங்கக்காய் அப்புறம் ஒரு சில பொருள் வச்சுதான் அந்த காரக்குழம்புன்னு பண்ணுவாங்க. என்னோட ஹஸ்பண்ட் என்னோட அண்ணா அவரைக்கால காரக்குழம்பு, பீன்ஸ்ல காரக்குழம்பு, அதுலயும் ஒரு நல்ல கேரட்ல கூட சொன்னாரு. இப்போ உருளைக்கிழங்கு. அட இதெல்லாம் என்ன, இதை விட ஹைலைட்டா ஒண்ணு இருக்கு. அது முட்டைக்கோஸ் காரக்குழம்பா இருந்தது. சொன்னோன்னே எனக்கு வார்த்தையே வரல. நோ கமெண்ட்ஸ்ன்ற மாதிரி தான் இருந்தது. இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? இதுல எல்லாமா காரக்குழம்பு செய்வாங்கன்னு கேட்டா எங்க ஊர் சைடு இந்த மாதிரி தான் செய்வாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, என்ன பண்றது, வாக்கப்பட்டாச்சு, இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும்னு அன்னைக்கே கத்துக்கணும்னு முடிவும் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன, இதை எப்படி செய்யறதுன்னு போயிட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தா நிறைய ரெசிபிஸ் போட்டிருந்தாங்க. அப்பதான் எனக்கே ரியலைஸ் ஆச்சு, இது நமக்கு தான் புதுசா இருக்கும் போல, இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் நிறைய இருக்குன்னு. டேஸ்ட் நல்லா தான் இருந்தது, ஆனா உருளைக்கிழங்கு மட்டும் வேகல. அவ்வளவுதான். நாளைக்கு இன்னொரு மினி விழாக்களை பார்க்கலாம். பாய்.